வசந்த நவராத்திரி என்றழைக்கப்படும் சைத்ர நவராத்திரி ராமாயணம் 3ஆம் நாள். தசரதர் முக்தி அடைதல். ராமபிரான் தேர் மீது ஏறி சில மைல் சென்றார். ஆதித்தன் மேற்கடலில் வீழ்ந்தான். மக்கள் துன்பக்கடலில் ஆழ்ந்தார்கள். இருள் சூழ்ந்து ஸ்ரீ ராமபிரான் சுமந்திரரை நோக்கி, நீர் தேருடன் ஊர் திரும்புவீராக, மக்களும் ஊர் திரும்புவார்கள். என் தந்தையாருக்கும் தாய்மார்களுக்கும் என் வணக்கத்தை கூறுவீராக என்றார். சீதை தன் தங்கையருக்கு ஆசை கூறி தான் வளர்த்த கிளிகளுக்கு வேலை தவறாத உணவு தரும்படி கூறினாள். சுமந்திரர் திரும்ப தேரை செலுத்தி அரண்மனைக்கு வந்து சக்கரவர்த்தியை சந்தித்தார். தசரதர், சுமந்திரா, என் மகன் எங்கே என்று வினவினார். சுமந்திரர் மௌனமாக நின்றார். அவருடைய மௌனமே ராமர் கானகம் சென்றதை உணர்த்தியது. தசரதர் ராம 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 என்றே கூறினார். அவருடைய ஆன்மா ஒளிமயமாக அவருடைய சிரசிலிருந்து கிளம்பியது. வானவர்கள் வரவேற்க முக்தி உலகத்தை சேர்ந்தார் மன்னர் தசரதர். அனைவரும் கதறி எழுதார்கள். வசிஷ்டமா முனிவர் மன்னருடைய உடம்பை எண்ணெய் கொப்பரையில் இட்டார். பரதனை அழைத்து வருமாறு தூதுவரை அனுப்பினார். வசிஷ்டமா முனிவர் தங்களை அழைத்தார் என்பது அறிந்து தமையனாருக்கு முடிசூட்டுவதற்காகவே குருநாதர் அழைத்திருக்கிறார் என்றெண்ணி தனது இளவலான சத்ருக்னாழ்வாருடன் மிகுந்த ஆசையுடன் கைகேய தேசத்தை விட்டு புறப்பட்டு அயோத்தி நோக்கி தேரேறி வந்தனர். பரதாழ்வாரும் சத்ருக்னாழ்வாரும் தமையனாரையும் தந்தையாரை மற்றும் தாயார்களை காணலாம் என்ற ஆசையுடன் வந்த சகோதரர்கள் அயோத்தியை நெருங்க மக்கள் அனைவரும் மகிழ்வில்லாமல் இருப்பதைக் கண்டு கலக்கமடைந்தனர். பரதாழ்வாரை எவருமே காணவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டே சென்று கொண்டிருந்தனர். ஏதுமறியாமல் திகைத்தார் பரதாழ்வார். அரண்மனைக்கு சென்று அன்னை, தந்தை மற்றும் தமையனாரை காணலாம் என்ற மிகுந்த ஆசையுடன் வந்து கொண்டிருந்த பரதாழ்வாருக்கு அயோத்தி மக்களின் செயல்கள் வியப்பை தந்தன. ஏன் இவ்வாறு மக்கள் தன்னை காண மறுக்கிறார்கள் என்று சிந்தித்தபடியே அரண்மனைக்கு வந்தார் பரதாழ்வார். அரசரை அரியணையில் காணாமல் தவித்தார். தமையனாரை எங்கும் காணாமல் தவித்தார். அன்னையிடம் சென்று இது குறித்து விசாரிக்கலாம் என்று எண்ணினார். அன்னையிடம் வந்தார். அன்னையான கைகேயி ஏதும் நிகழாதது போல அமைதியாக அமர்ந்திருந்து கைகேய தேசத்தின் மக்களின் நலன்கள் குறித்து அமைதியாக விசாரித்து கொண்டிருந்தார். தந்தையை குறித்து ஏதும் கூறவில்லை. பரதாழ்வார் தந்தையாரை குறித்து வினவ, தந்தையார் அனைவரும் செல்லும் இடத்திற்கு சென்று விட்டார் என்று சிறிதும் வருத்தமின்றி கூறினார் அன்னை. பரதாழ்வார் துடிதுடித்தார். தமையனாரும் லக்ஷ்மணரும் மட்டுமே கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஏனெனில் தந்தையின் உயிர் பிரியும் நேரத்தில் தந்தையின் அருகிலேயே இருந்தவர்கள் என்றுரைத்தார் பரதாழ்வார். அன்னையிடம் வினவினார் பரதாழ்வார், தந்தை உயிர் துறக்கும் போது என்ன கூறினார்? ராமா, லக்ஷ்மணா என்று கதறியபடி உயிர் துறந்தார் சக்கரவர்த்தி என்றுரைத்தார் தாயார். ஏன் தமையனார் எங்கு சென்றார் என்று வினவினார் பரதாழ்வார். நான் தான் நீ அரசாள வேண்டும் என்பதற்காக, முழு ராஜ்யமும் உனக்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காக, கடல் சூழ் உலகம் முழுவதும் தாமே அரசாள வேண்டும் என்பதற்காக நான் தான் சக்கரவர்த்தியிடம் ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் புரிவதற்காய் வரம் பெற்றேன். ஆதலால் ராமன் தேவி சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் வனவாசம் சென்றிருக்கிறான் என்று அன்னையான கைகேயி உரைக்க அதிர்ச்சியடைந்த பரதாழ்வார், இனி தாம் எனக்கு அன்னை அல்ல, நான் தாய் என்று அழைக்க மாட்டேன். நீ எனக்கு அன்னையும் அல்ல, நான் தமக்கு மகனும் அல்ல என்றுரைத்து இனி தம்மை தாயே என்று அழைக்க மாட்டேன் என்று கூறி, நான் அன்னை கௌசல்யிடம் செல்கிறேன் என்று விரைந்து அன்னை கௌசல்யின் அரண்மனையை நோக்கி சென்றார். அங்கு சென்று அன்னை கௌசல்யை கண்டு
நான் எதையும் அறிய மாட்டேன் தாயே என்று அன்னையை கண்டு வேதனையில் மூர்ச்சை அடைந்தான். வீரியவானான பரதன் நீண்ட காலத்திற்கு பின்னர் சுயநினைவை அடைந்து எழுந்ததும் விழிகள் நிறைந்த வெளி நீருடன் நிற்கும் தன் அன்னையான கௌசல்யா தேவியை பின்வருமாறு கூறினான். தன்னை பெற்ற அன்னையான கைகேயியை அமைச்சர்களுக்கு மத்தியில் வைத்து நிந்திக்கும் வகையில் நான் ஒருபோதும் ராஜ்யத்தை விரும்பியதில்லை. என் அன்னையிடம் அதை குறித்தும் நான் ஆலோசித்ததில்லை. அரசர் கருத்தில் கொண்டிருந்த அபிஷேகம் பட்டாபிஷேகம் குறித்தும் எனக்கு தெரியாது. நான் சத்ருக்னன் சகிதனாக தொலைதூர தேசத்தில் வசித்திருந்தேன். மகாத்மாவான ஸ்ரீ ராமபிரானின் வனவாசத்தையோ சௌமித்திரியும் லக்ஷ்மண சுவாமியும் அன்னை சீதையும் நாடு கடத்தப்பட்டதையோ நான் அறிய மாட்டேன் என்றான் பரதன். இவ்வாறு அழுது கொண்டிருக்கும் மகாத்மாவான பரதனின் சபதத்தை அறிந்த கௌசல்யை சுமித்திரையிடம் இதை கூறினார். குரூர காரியங்களை செய்பவளான கைகேயின் மகன் பரதன் வந்திருக்கிறான். தீர்க்க தரிசனம் கொண்டவனான தொலைநோக்கு பார்வை கொண்டவனான அவனை அறிந்தவனான அந்த பரதனை நான் காண விரும்புகிறேன் என்றாள். வர்ணமிழந்தும் அழுக்கடைந்தும் மெலிந்தும் இருந்தவள் அன்னை கௌசல்யை இவ்வாறு சுமித்திரையிடம் கூறி நினை விழந்தவளாகவே பரதனை கண்டாள். அதே வேளையில் ராம அனுஜனான ராமரின் தம்பியான பரதாழ்வாரும் சத்ருக்னன் சகிதனாக கௌசல்யை கண்டார்கள். துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளும் வழியில் நினைவிழந்து விழுந்தவளும் உன்னத மனம் கொண்ட ஆரியையுமான அன்னை கௌசல்யை அழுது கொண்டிருப்பதைக் கண்டு துக்கமடைந்த சத்ருக்னாழ்வாரும் பரதாழ்வாரும் அந்த துக்கத்துடனே சென்று அவளை தழுவி கொண்டனர். பெரிதும் துக்கமடைந்திருந்த அன்னை கௌசல்யை பரதாழ்வாரிடம் இதனை கூறினாள். ராஜ்யத்தில் ஆசை கொண்ட உனக்கு இதோ அகண்டகமான முட்களற்ற பகைவரற்ற ராஜ்யம் கிடைத்தது. அன்னை கைகேயி செய்த குரூர கர்மத்தினால் உனக்கு இந்த ராஜ்யத்தை நீ சீக்கிரமே அடைந்தாய். குரூர தர்சினியான கைகேயி என் புத்திரனை மரபுரி அணியச் செய்து வனத்தில் வசிக்க விரட்டினாள். இதன் மூலம் என்ன குணத்தை அவள் காண்கிறாள்? என்ன பயன் அடைந்தாள்? பெரும் புகழ் பெற்ற இரண்யநாபனான என் மகன் பொன்மயமான உந்தியை கொண்ட ஸ்ரீராமன் எங்கே இருக்கிறானோ அங்கேயே என்னையும் சீக்கிரமாக அனுப்புவாள் அந்த கைகேயி. அல்லது நானே சுயமாக சுமித்திரையுடன் இணைந்து அக்னிஹோத்திரத்தை இரு பிறப்பாளர் சுமக்கும் புனித நெருப்பை முன்னிட்டு கொண்டு ராகவன் எங்கே இருக்கிறானோ அங்கே சுகமாக புறப்பட்டு செல்வேன். அல்லது நீ விரும்பினால் புருஷ வியாகரனான என் புத்திரன் மனிதர்களின் புலியான என் மகன் ராமன் எங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறானோ அங்கே நீயே என்னை அழைத்து செல்வாயாக. சம்பூர்ணமான ஹஸ்தங்கள், யானைகள், அஸ்வங்கள், குதிரைகள், ரதங்கள், தேர்கள், தானியங்கள் ஆகியவற்றையும் கொண்ட இந்த ராஜ்யத்தை அவள் கைகேயி உனக்கு பெற்று தந்து விட்டாள் என்றாள் அன்னை கௌசல்யை. ஆபமற்றவனான பரதன் ரணத்தில் புண்ணில் ஊசியால் குத்துவது போன்ற இவையாலும் இன்னும் பிற எண்ணற்ற குரூர வாக்கியங்களாலும் கடிந்து கொள்ளப்பட்டு பெரிதும் துன்புற்றான். இதனால் மனம் கலங்கியவன் பலவாறு புலம்பியபடியே சுயநிலைவை இழந்தவனாக அவளது சரணங்களில் பாதங்களில் பணிந்து மீண்டும் நினைவு மீண்டு எழுந்து நின்றான். பிறகு பரதன் இவ்வாறு சோகத்தில் மூழ்கி பல்வேறு வகைகளில் புலம்பிக் கொண்டிருந்த அன்னை கௌசல்யிடம் தன் கரங்களை கூப்பியவாறே இந்த மறுமொழியை கூறினான். ஆரியையே, அன்னையே, அறியாதவனும் அப்பாவியுமான என்னை ஏன் நிந்திக்கிறீர்கள்? ராகவரிடம் பகவான் ஸ்ரீராமரிடம் நான் கொண்ட பரந்த ஸ்திரமான பிரீத்தியை அன்பை தாம் அறிவீர்கள் அல்லவா? சந்நியாசியரும் நல்லோர்களில் சிறந்தவருமான ஆரியரை என் தமையன் ராமனரை வனத்திற்கு புறப்பட்டு செல்ல அனுமதித்தவன் எவனோ அவனுடைய புத்தி சாஸ்திரங்களை பின்பற்றும் உறுதியை ஒருபோதும் அடையாதிருக்கட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் பாபிகளிடம் பணிபுரிவானாக, சூரியனுக்கு எதிராக மலஜலம் கழிப்பானாக, அவன் உறங்கும் பசுவை பாதத்தால் உதைப்பானாக, மேற்கண்ட தீய செயல்களை செய்வோரின் பாவத்தை அடைவானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் பணியாளுக்கு கூலி கொடுக்காமல் கடும் வேலையை விதிக்கும் பர்த்தாவின் தலைவனின் பாவத்தை அடையட்டும். அவன் அந்த ஆரியரை செல்ல அனுமதித்த புத்திரர்களைப் போல மக்களை பாதுகாக்கும் ராஜனுக்கு தீங்கிழைத்தவனின் பாவத்தை அவன் அடையட்டும்.
அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவனுக்கு பிரஜைகளிடம் 1/6 பங்கை எடுத்துக்கொண்டு அவர்களை ரட்சிக்க தவறும் நிருபனின் மன்னனின் அதர்மம் நேரட்டும். அந்த ஆரியரை கொல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் சத்திரத்தில் தபஸ்விகளுக்கு வேள்வியில் புரோகிதர்களுக்கு உறுதியளித்த யக்ஞ தட்சிணையை கொடுக்காதவனின் பாபத்தை அடையட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் ஹஸ்த யானைகள் அஸ்வ குதிரைகள் ரதங்கள் நிறைந்ததும் ஜனம் மக்கள் சூழ்ந்ததுமான நல்ல யுத்தத்தில் தர்மத்தை பின்பற்றாதவனாகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அந்த துஷ்டாத்மா துராத்மா மதிமிக்கவர்களால் கவனமாக உபதேசிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் சூக்ஷ்ம அர்த்தத்தை மறந்து போகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் நீண்ட கரங்களையும் அகன்ற தோள்களையும் கொண்ட ஸ்ரீராமபிரான் சந்திரனையும் அரக்கனையும் சூரியனையும் போன்ற ஒளியுடன் ராஜ்யத்தில் நாட்டின் அரியணையில் அமர்வதை காணாதிருக்கட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அந்த கருணையற்றவன் பெரியோரை மதியாமல் பாயசத்தையும் கிருச்சரத்தையும் எள்ளும் வெல்லமும் கலந்த உணவையும் ஆட்டு மாமிசத்தையும் வீணாக உண்பவனாகட்டும். பெரியோருக்கு கொடுக்காமல் அப்படி வீணாக உட்கொள்பவனின் பாபத்தை அடையட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் பசுக்களை உதைப்பவனாகட்டும். பெரியோரை அவமதிப்பவனாகட்டும். மித்திரனை நண்பனை வஞ்சிப்பவனாகட்டும். இவர்கள் அடையும் பாபத்தை அடையட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அந்த துஷ்ட ஆத்மா அவ்வப்போது இரகசியமாக விசுவாசத்தில் நம்பிக்கையில் கொல்லப்படும் சிறு பரிவாதங்களையும் பழி சொற்களையும் வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்துபவனின் பாபத்தை அடையட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் அகர்த்தனாகவும் எத்தொழிலும் அற்றவனாகவும் நன்றியற்றவனாகவும் கைவிடப்பட்டவனாகவும் வெறுக்கத்தக்கவனாகவும் ஆகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் தன் கிரகத்தில் இல்லத்தில் புத்திரர்கள் தாரங்கள் பணியாள்கள் சூழ்ந்திருந்தாலும் சுவைமிக்க உணவை தனியாக உண்பவனாகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் தனக்குரிய தர்ம காரியங்களை நிறைவேற்றாமல் தனக்கு தகுந்த தாரங்களை அடையாமல் பிள்ளையற்றவனாக சாகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் தீர்காயுள் இல்லாதவனாகவும் தாரத்தின் மூலம் தன் பிள்ளையை காணாதவனாகவும் ஆகட்டும். அவன் ராஜனையோ ஸ்திரீயையோ பாலரையோ விருத்தரையோ கொன்ற பாபத்தை அடையட்டும். அடியவர்களை தன்னை சார்ந்தவர்களை கைவிட்டவரின் பாபத்தை அவன் அடையட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் அரக்கு மது மாமிசம் இரும்பு விஷம் ஆகியவற்றை விற்பதன் மூலம் தன் அடியவர்களுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு உணவளிப்பவனாகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் சத்ரு தரப்பில் பயம் உண்டாகி தப்பி ஓடும் நிலையில் கொல்லப்படட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் கந்தையாடை உடுத்தியும் கரத்தில் கபாலத்துடன் பிச்சை எடுத்தும் பிருத்வியில் உன்மத்தனாக பித்தனாக திரியட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் குடியிலும் ஸ்திரீகளிடமும் குரோதனாகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவனது மனம் தர்மத்தில் திளைக்காதிருக்கட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் குடியிலும் ஸ்திரீகளிடத்திலும் சூதாட்டங்களிலும் எப்போதும் ஈடுபடும் காம குரோதனாகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் ஆயிரமாக திரட்டிய விதமான செல்வங்களை தஸ்யுக்கள் திருடர்கள் கொள்ளையடிக்கட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவனது மனம் தர்மத்தில் திளைக்காதிருக்கட்டும். அவன் அதர்மத்தில் ஈடுபட்டு தகாதவர்களுக்கு கொடையளிப்பவனாக ஆகட்டும். அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் சந்தி பொழுதுகள் இரண்டிலும் அதிகாலையிலும் மாலையிலும் உறங்குபவனுக்கு எந்த பாபம் நேருமோ அந்த பாபத்தை அடைவானாக. அக்னிதாயகனுக்கு தீ வைப்பவனுக்கு எந்த பாபம் நேருமோ குருதல்பகனுக்கு குருவின் படுக்கைக்கு களங்கம் ஏற்படுத்தியவனுக்கு எந்த பாபம் நேருமோ மித்திர துரோகத்திற்கு நண்பனை வஞ்சித்ததற்கு எந்த பாபம் நேருமோ அந்த பாபத்தை அவன் அடைவானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் அதே போல மாதா பிதாவிற்கும் தொண்டாற்றாதவனாகட்டும். அந்த ஆரியனை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் நல்லொழுக்கம் உள்ளவர்களின் உலகத்தில் இருந்தும் நல்லொழுக்கம் உள்ளவர்களின் புகழில் இருந்தும் நேர்மையான செயல்களில் இருந்தும்
சீக்கிரமாக நழுவுவானாக. நீண்ட கரங்களையும் அகன்ற மார்பையும் கொண்ட அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் தன் மாதாவிற்கு அன்னைக்கு தொண்டாற்றாத அனர்த்தத்தில் உழல்வானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் தரித்திரனாக இருக்கும் நிலையில் தன்னை சார்ந்திருப்பவர்களை கொன்றவனாகவும் எப்போதும் ஜுவரம் கொண்டவனாகவும் இருப்பானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் பொருளற்றவராகவும் தீனமாகவும் விழிகளை உயர்த்தி யாசிப்பவர்களின் நம்பிக்கையை வீணடிப்பானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் வஞ்சகனாகவும் கொடூரனாகவும் கபடனாகவும் தூய்மையற்றவனாகவும் நேர்மையற்றவனாகவும் நித்தியம் ராஜன் மீதான பயத்தில் பீடிக்கப்பட்டிருப்பானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அந்த துஷ்ட ஆத்மா ருது ஸ்நானம் செய்தவளும் ருதுகால தர்மத்தை பின்பற்றுபவளும் சதியுமான தன் பாரியலை மனைவியை உத்தமியுமான தன் மனைவியை புறக்கணிப்பானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் பிரஜைகளற்ற சந்ததியற்ற பிராமணன் அடையும் பாவத்தை அடைவானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் குடிநீரை மாசடைய செய்பவனும் விஷத்தை வைப்பவனும் ஈட்டும் பாவத்தை அடைவானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் இந்திரியங்கள் கெட்டு பிராமணருக்கு செய்யும் வழிபாட்டை கெடுத்தவனாவானாக. அவன் இளங்கன்றுடைய பசுவிடம் கறப்பவனாய் ஆவானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் பருகும் நீர் இருந்தாலும் தாகவிடாய் கொண்டவனை வஞ்சிப்பவரின் பாவத்தை அடைவானாக. அந்த ஆரியரை செல்ல அனுமதித்தவன் எவனோ அவன் மார்க்கத்தில் வாதிடுவோருக்கிடையில் பாதையில் இரு தரப்புக்கிடையில் நடக்கும் சச்சரவை தீர்க்க முடியலாமல் வேடிக்கை பார்த்து நிற்பவனின் பாபத்தை அடைவானாக என்றான் பரதன். அந்த பார்த்திபாத்மஜன் மன்னன் தசரதனின் மைந்தனான பரதன் பதியையும் புத்திரனையும் விட்டு பிரிந்த அன்னை கௌசல்யை இவ்வாறு ஆசுவாசப்படுத்தி தேற்றிக் கொண்டிருந்த போதே துக்கம் தாங்காமல் கீழே விழுந்தான். சோக சந்தாபத்தில் மூழ்கி நினைவிழந்து இவ்வாறான சபதங்களை உறுதியேற்று கொண்டிருந்த பரதனிடம் அன்னை கௌசல்யை இந்த வாக்கியங்களை கூறினாள். புத்திரா, என்னுடைய இந்த துக்கம் இன்னும் அதிகரிக்கிறது. இந்த சபதங்களை கூறி நீ என் பிராணனை வாட்டுகிறாய். வத்சா, குழந்தாய், துரதிருஷ்டவசமாக சத்திய பிரதிஜையுடன் கூடிய உன் ஆத்மா தர்மத்திலிருந்து விலகாமல் இருக்கிறது. லக்ஷ்மணன் சகிதமாக நீயும் நல்லோரின் உலகங்களை அடைவாயாக என்றாள் அன்னை கௌசல்யை. உடன் பிறந்தானிடம் பற்றுடன் இருந்த பரதனிடம் இவ்வாறு கூறியவளான அன்னை கௌசல்யை அந்த மகாபாகுவை தன் மடியில் ஏற்றி தழுவி கொண்டு பெருந்துக்கத்துடன் அழுதாள். துக்கத்தில் அழுது புலம்பிய அந்த மகாத்மாவின் பரதாழ்வாரின் மனம் சோக சுமையால் நொறுங்கி மயக்கத்தால் கலக்கமுற்றது. இவ்வாறு அழுது புலம்பி நினைவிழந்து புத்தி இழந்து மீண்டும் மீண்டும் பூமியில் வீழ்ந்து கொண்டிருந்த அவனுக்கு நீண்ட பெருமூச்சுக்களுடன் கூடிய சோகத்திலேயே அந்த ராத்திரி கழிந்தது. அன்னையரான சுமித்ரை மற்றும் கௌசல்யை பரதாழ்வாரை தேற்ற இயலாமல் உறக்கம் தொலைந்து மிகவும் விழிநீர் சிந்தி அழுது கொண்டு பரதனை சமாதானம் செய்ய இயலாமல் அடியிலிட்டு தட்டி கொடுத்தும் சிந்தும் விழிநீரை தவிர்க்க இயலாமல் தவித்து கொண்டிருந்தாள் அன்னை கௌசல்யை. ஒருவாறாக பொழுது விடிந்த பின் பரதாழ்வார் எண்ணெய் கொப்பரையில் வைக்கப்பட்டிருக்கும் தந்தையிடம் சென்று, தந்தையே, எழுந்து வாருங்கள், நாம் ராமண்ணாவை அழைத்து வரலாம். ராமண்ணாவே அரசாட்சி புரியட்டும். அதனால் தந்தையே, எழுந்து வாருங்கள், நாம் சென்று ராமண்ணாவை அழைத்து வந்து அரசாட்சியை அவரிடமே கொடுக்கலாம். இவ்வாறு விழிநீர் சிந்தியபடியே கூறிக்கொண்டிருந்தார் பரதாழ்வார். பின்னர் மக்களுடன் இணைந்து அனைவரும் சீதாராம லக்ஷ்மணர்களை காண காட்டிற்கு சென்றார்கள்.
ராமபிரான் தேவி சீதையுடனும் லக்ஷ்மண சுவாமியான இளையாழ்வாருடனும் இருள் மிகுந்த அடர்ந்த கானகத்தில் நுழைந்து போகின்றார். அப்போது அவருடைய திருமேனியிலிருந்து ஒளி வீசுகின்றது. சூரியன் ஒளியில் எல்லா ஒளிகளும் அடங்கும். இதுதான் இயற்கை. ஆனால் இந்த இயற்கைக்கு மாறாக சூரியனுடைய ஒளி ராமபிரானுடைய திருமேனியின் ஒளியில் அடங்கி ஒடுங்கினதாம். இது ஒரு பெரிய அதிசயமாகும். எம்பெருமானுடைய திருமேனி அஞ்சனமையோ, மாகரமோ, நிலச்சுடரோ, மழை மேகமோ இவைகளுக்கு மீறிய அழகு. கங்கையில் நீராடுதல். பகவான் ஸ்ரீ ராமபிரான் பெரும் புண்ணிய நதியாகிய கங்கையை அடைந்தார். அந்த கங்கை கரையில் வாழுகின்ற பெருந்தவ முனிவர்கள் ஸ்ரீ ராமபிரானை கண்டு தாயை கண்ட இளம் பிள்ளைகள் போல் பெரிதும் மகிழ்ந்தார்கள். தங்கள் விழிகளில் பெருகும் ஆனந்த விழிநீரால் திருமஞ்சனம் செய்தார்கள். சொற்கள் என்ற மலர்களை சூட்டினார்கள். அழியாத அன்பு என்ற அருமையான அமுதத்தை ஊட்டினார்கள். இதனால் ராமருக்கு வழி நடந்த வருத்தம் நீங்கியது. ஸ்ரீ ராமபிரானும் அன்னை சீதா தேவியும் லக்ஷ்மண சுவாமியும் புனித கங்கையில் மூழ்கி மகிழ்ந்தார்கள். கங்கா தேவி, ராகவா, உலகில் உள்ள மாந்தர்கள் என்னில் மூழ்கி தங்கள் பாவங்களை போக்குவார்கள். இன்று நீ என்னில் மூழ்கியதால் என்னிடம் தங்கியிருந்த பாவங்கள் அகன்றன. நான் உய்வு பெற்றேன் என்று கூறி கை தொழுது கங்கை மகிழ்ந்தாள். முனிவர்கள் இனிய கனிகள் காய்கள் தர ராமபிரான் உண்டு உவந்தார். குகனை சந்தித்தல். கங்கை கரையில் ஸ்ருங்கிபேரபுரம் என்ற நகரில் வாழ்பவன் குகன் என்ற வேடர் தலைவன். 1000 மரக்கலங்களுக்கு அதிபன். கரிய மேனியும் திரண்ட தோள்களும் அகன்ற மார்பும் உடையவன். இத்தகைய குகன் ஸ்ரீ ராமபிரானை கண்டு மகிழ வேண்டும் என்று எண்ணினான். இலாங்கு மீன்கள் நெய்யில் பொரித்து மிளகுத்தூள் தூவி ஊனும் மீனும் தேனும் காவடியாக சுமந்து சுற்றத்தார் புடைசூழ வருகின்றான். குகன் ஸ்ரீ ராமபிரானை காண புறப்பட்டு வருகின்ற போது கூட்டமாக போவது நன்றன்று என்று எண்ணினான். சுற்றத்தாரையும் வில் வாழ் முதலிய ஆயுதங்களையும் அகற்றி தவப்பள்ளியை அடைந்தான். ஆசிரமத்தில் முன் நிற்கின்ற வீரனாகிய லக்ஷ்மண சுவாமி, நீ யார், எங்கு வந்தனை என்று வினவினார். குகன், ஐயனே, நான் வேடர் தலைவன். என் பெயர் குகன். உள்ளே இருக்கின்ற கருணாமூர்த்தியை காண வந்தேன் என்றார். லக்ஷ்மண சுவாமி, இங்கு நிற்பாய் என்று கூறி உள்ளே சென்று பகவான் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி, தமையனாரே, குகன் என்ற ஒரு வேடர் தலைவன் தங்களை காண வந்திருக்கின்றான். சுற்றமும் தானும் உள்ள தூயவன், தாயினும் நல்லவன், உள்ளே விடலாமா என்றுரைத்தார். ஸ்ரீ ராமபிரான் அவனை அன்பால் அனுப்புக என்றார். லக்ஷ்மண சுவாமி குகனுக்கு அனுமதி தந்தார். குகன் ஆசிரமத்திற்கு சென்று பரந்தாமனை பல முறை வணங்கினான். கண்ணீர் சுரிந்து பரிந்து, ஐயனை, மீன்களை நெய்யில் பொரித்து கொணர்ந்தேன். தேவரீர் திருவுளம் எதுவோ என்றான். ராமபிரான் அங்குள்ள முதிர்ந்த முனிவர்களை கண்டு புன்னகை செய்தார். குகனே, நிரம்ப மகிழ்ச்சி. நீ கொணர்ந்த உணவுகளை நான் அங்கீகரித்து கொண்டேன். உன் அன்பு ஆழங்காணாத அலை கடல் போன்றது. எங்கே இரு என்றார். ராமபிரான் பலமுறை கூறியும் குகன் அமர்ந்தான் இல்லை. பலமுறை பார்த்தும் குகனுக்கு போதுமென்ற எண்ணம் வரவில்லை. எம்பெருமானை விழுங்குவது போல் கண்டு களி கூர்ந்தான். ஸ்ரீ ராமபிரானை தவக்கோலத்தோடு கண்ட விழிகளை பிடுங்கி எறிய வேண்டும் என்று எண்ணினான். ஸ்ரீராமருடைய அனுமதி பெற்று அங்கு தங்கினான். குகன் லக்ஷ்மண சுவாமியை கண்டு, ஸ்ரீ ராமபிரான் கானகம் வர காரணம் யாது என்று கேட்டான். லக்ஷ்மண சுவாமி, பரதன் பாட்டன் இல்லத்திலிருந்து தன் தாயாகிய கைகேயியை வரம் கேட்கும்படி செய்தான். எம்பெருமான் எல்லாம் துறந்து இக்கொடிய காட்டில் வசிக்கின்றார் என்றார். இதனை கேட்ட குகன் ஆறா துயரம் அடைந்தான். அன்றிரவு குகன் தானும் சுற்றம் சூழ காவல் புரிந்தான். மாற்றான் தாய் மகனாகிய பரதன் அண்ணனை காட்டுக்கு அனுப்பினானே, இந்த லக்ஷ்மணரும் ஒரு மாற்றான் தாய் மகன்தானே, இவனை மட்டும் எப்படி நம்புவது என்று எண்ணி லக்ஷ்மண சுவாமியையும் சேர்த்து இவன் காவல் புரிந்தானாம். லக்ஷ்மண சுவாமி இமைக்காமல் உள்ள முவந்த காவல் புரியும் போது நித்ராதேவி தோன்றினாள். லக்ஷ்மண சுவாமி நித்ராதேவியிடம் கூறினாள். நித்ராதேவி, நீ 14 ஆண்டுகள் என்பால் நெருங்காதே என்றாள். அவள் உணவை ஒழித்தால் உறக்கத்தையும் ஒழிக்கலாம் என்றாள். லக்ஷ்மண சுவாமி உண்ணமாட்டேன் என்றார். நித்ராதேவி லக்ஷ்மண சுவாமியை தொழுது சென்றாள்.
பொழுது புலர்ந்து ராமபிரான் நீராடி ஜபதபங்கள் செய்தார். குகனை கண்டு ஓடம் கொண்டு வா, நாங்கள் கங்கையை கடந்து வனவாசம் புரிய வேண்டும் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட குகன் அதிர்ச்சி அடைந்தான். ஐயனே, தாங்கள் இங்கே இருக்க வேண்டும். தங்களுக்கு தொண்டு செய்ய அடியேனும் 5000 வேடர்களும் இருக்கின்றோம். கங்கை கரை சுகமான இருப்பிடம். பூஜைக்கு நறுமணம் நிரம்பிய மலர்கள் இருக்கின்றன. நல்ல நல்ல போர்வைகள் இருக்கின்றன. இனிய கனிகள் இருக்கின்றன. பகைவரை வெல்லுவேன், கிழங்குகளை வெல்லுவேன், 8 திசைகளுக்கும் வழி சொல்லுவேன். அடியேன் எல்லா தொண்டுகளையும் அன்புடன் செய்வேன். ஆதலால் இங்கேயே இருப்பீராக என்று கூறி உள்ளமுருகி உரைத்தான். ஸ்ரீ ராமபிரான் குகனை மார்புற தழுவி, குகனே, இன்று முதல் தசரதருக்கு 5 புதல்வர்கள். நீ எனக்கு தம்பி. பரதன் முதலியோர் உனக்கும் தம்பியர். பரதனிடம் அரசியலை ஒப்படைத்துள்ளேன். அருகிலிருந்து அவனுக்கு துணை செய். 14 ஆண்டுகள் 14 தினங்கள் போல கழியும். பின்னர் நாம் ஒன்றிணைந்து வாழ்வோம். என் சொல்லை தட்டாதே, ஓடங்கொணர்க என்றான். குகன் விழிநீர் அரும்ப ஓடத்தை கொணர்ந்தான். ஸ்ரீ ராமபிரானும் சீதையும் லக்ஷ்மண சுவாமியும் ஓடத்தின் மீது ஏறினார்கள். ஸ்ரீ ராமநாமத்தை இனிமையாக பாடிக்கொண்டே ஓடத்தை குகன் செலுத்தினான். கங்கை வெள்ளத்தில் குகனுடைய ஓடப் பாடலில் நாத வெள்ளமும் அவனுடைய அன்பு வெள்ளமும் கொந்தளித்து ஓடின. அக்கறை சேர்ந்தார்கள். ஸ்ரீ ராமபிரான் குகனை தழுவி, மனம் வருந்தாமல் இரு, மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்வோம் என்று பரிந்துரை கூறினார். ஸ்ரீ ராமபிரான் அங்கிருந்து புறப்பட்டு கானகத்தில் நடந்து சித்திரகூடம் என்ற மலைச்சாரலை அடைந்தார். அங்கு மாதவ மணி விளக்கான பரத்வாஜ முனிவரை கண்டு வணங்கி மகிழ்ந்தார்கள். பரத்வாஜ முனிவரின் சொற்படி சித்திரகூட மலைக்கு அருகிலுள்ள மந்தாகினி நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் அமைத்து தங்கினார்கள். சில தினங்கள் கழிந்த பின்னர் ஸ்ரீ ராமபிரான் பயணத்தை மேற்கொண்ட போது வழியில் யமுனை நதியை கண்டார். அப்புண்ணிய நதியில் மனைவி தம்பியுடன் நீராடினார். மூவரும் காய்கனிகளை உட்கொண்டு பசி ஆறினார்கள். லக்ஷ்மண சுவாமி மூங்கிலை வெட்டி ஒரு தெப்பம் அமைத்து அதில் ஸ்ரீ ராமபிரானும் சீதாதேவியும் ஏற அந்நதியை கடந்து அக்கரையை அடைந்தார்கள். தம்பியின் தொண்டில் திறத்தை கண்டு ஸ்ரீ ராமபிரான் வியப்புற்றார். தம்பி, நீ எப்படி இந்த மகாநதியை கடந்தாய் என்று கேட்டார். லக்ஷ்மண சுவாமி, தமையனாரே, தேவருடைய திருவடியை பற்றினோர் பிறவி பெருங்கடலை தாண்டுவார்களே. அடியேன் இந்த சிறிய நதியை கடந்தது ஒரு பெரிய கருமமா என்று கண்ணீர் ததும்பி கூறினார். பரதர் குகனை சந்தித்தார். பரதாழ்வார் 60,000 அக்ஷோகினி சேனைகளுடன் கங்கை கரையை அடைந்தார். கங்கை கரையில் ஸ்ருங்கிவேரபுரம் என்ற நகரில் குகன் என்ற வேடர் தலைவன் இருந்தான். இமயனையும் வெல்லும் திறமுடையவன், வேற்போரிலும் வாழ்போரிலும் வல்லவன், அஞ்சா நெஞ்சு படைத்தவன், எண்ணற்ற படகுகளை உடையவன், ஊனும் மீனும் உட்கொள்பவன், துர்நாற்றம் வீசும் உடம்பை உடையவன். ராமபிரான் மீது இவன் கொண்டுள்ள அன்பை ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். பரதன் பாட்டனார் இல்லத்திலிருந்து தாய்க்கு உளவு சொல்லி அரசாட்சியை கவர்ந்து கொண்டதோடு அமைதி பெறாமல் கானகத்திற்கும் வந்து தமையனுக்கு இடர் செய்கிறான் போலும் என்று எண்ணிய குகன் சீறி எழுந்தான். சங்கநாதம் செய்தான். வேடர்களே, வீறு கொண்டு எழுங்கள், வில்லை வளைத்து நெல்லுங்கள், எதிர்த்தவரை கொல்லுங்கள். தோழர்களே, நம்முடைய உதவியின்றி இவர்கள் கங்கை நதியை கடக்க முடியுமா? யானை படையை கண்டு நாம் அஞ்சுவோமா? பரம ஏழையாகிய என்னை ராமபிரான் தம்பி என்றாரே, அந்த ஒன்றிற்காக நான் உயிரை காணிக்கையாக தர வேண்டாமா? நாடு கொடுத்த நாயகனுக்கு காடும் கொடுக்காமல் படையுடன் வரும் கொடுமை இவ்வுலகில் உண்டா? அடியுங்கள், உதையுங்கள், கொல்லுங்கள் என்று கூறி குகன் ஆரவாரம் செய்தான். போர் பறையறையை கேட்ட பரதர், சுமந்திரரே, அண்ணலை காணாமல் வெந்து நொந்து வருகின்ற நம்மீது போர் தொடுக்கின்றவன் யாவன் என்று கேட்டார். சுமந்திரர், எம்பெருமானே, கங்கை கரைக்கு அதிபன், எண்ணில்லாத நாவாய்களை உடையவன், குகன் எனும் வேடர் கோமான் தாம் ராமபிரானுக்கு இடர் செய்ய வருவதாக எண்ணி
போருக்கு ஆயத்தம் புரிகின்றான் என்றார். பரதாழ்வார், கடவுளே, வேடனுக்கு கூட என் மீது சீற்றமா? என்ன பாவம் செய்தேனோ என்று கூறி சேனைகளை நிறுத்திவிட்டு தான் மட்டும் வருகின்றார். சத்ருக்னாழ்வார் அவரை தொடர்ந்து வருகின்றார். குகப்பெருமான் தொலைவில் வருகின்ற பரதரை கண்ணுற்றார். மர உரியுடனும் அழுத கண்ணும் தொழுத கையுமாக கல்லும் உருகுமாறு உள்ளம் உருகி தவக்கோலத்துடன் வரும் உத்தம பரதனை காண்கின்றார். கெட்டேன், முன்னே வருகின்றவர் ராமண்ணாவைப் போல இருக்கின்றாரே, பின்னே வருபவர் லக்ஷ்மண சுவாமியைப் போல காட்சி தருகின்றாரே, அளவற்ற துன்பத்துடன் ராமபிரான் சென்ற திசை நோக்கி தொழுகின்றாரே, ராமண்ணாவிடம் ஒரு நாள் பழகிய எனக்கே நற்குணங்கள் இருக்குமாயின் ராமண்ணாவுடன் பிறந்த பரதாழ்வாரிடம் தீய குணம் இராதுதானே? நான் அவசர புத்தி உடையவன், நல்லவரை தீயவர் என்று எண்ணிவிட்டேன் என்று கூறி பரதரை சந்தித்து அவருடைய மலரடியில் பணிந்து வணங்கினான். பரதாழ்வார் குகனை தழுவி கொண்டார். பரதரே, நீர் ஏன் தவக்கோலத்துடன் வனம் வந்தீர்கள் என்று வினவினான். பரதர், அண்ணலே, மனுகுலத்தில் மூத்தவன்தான் அரசு புரிய வேண்டும் என்ற மரபு உண்டு. அந்த முறையை சக்கரவர்த்தி கை நழுவ விட்டார். அண்ணா இருக்க இளையவனாகிய நான் ஆட்சி புரியலாமா? தமையனாருக்கே உரியதல்லவா அந்த ஆட்சி? அதனால் ஸ்ரீராமபிரானை அழைத்து கொண்டு போய் முடிசூட்ட எண்ணி வந்தேன் என்றார். குகன் இந்த வசனத்தை கேட்டு மகிழ்ச்சியினால் ஒரு குதி குதித்தான். ஆனந்த கண்ணீர் வடித்தான். பரதா, தாய் வரம் கேட்க தந்தை தன் மகத்தான அரச பதவியை உதறி தள்ளிவிட்டு தவக்கோலத்துடன் வந்த உனக்கு 1000 ராமர்கள் ஒன்று சேர்ந்தாலும் இணையாகுமா? உன்னை போன்ற உத்தம குணம் பொருந்திய தம்பி 14 உலகங்களிலும் இல்லை என்றான். பரதர், தமையனாரை, குகப்பெருமானே, ஐயா இங்கு தங்கியிருந்தார் என்று கேட்டார். ராமபிரான் தங்கியிருந்த ஆசிரமத்தை குகன் காட்ட பரதாழ்வார் கண்டு வருந்தினார். குகனை கண்டு லக்ஷ்மண சுவாமி எங்கு படுத்து உறங்கினார் என்று பரதர் கேட்டார். பரதா, லக்ஷ்மணன் படுத்து உறங்கினானா? எம்பிரானும் எம்பிராட்டியும் உறங்க லக்ஷ்மண சுவாமி வில்லை ஊன்றி நின்று கண்ணீர் சொரிந்து கொண்டு வெப்பமான நெடுமூச்சுடன் விடியும் வரை நின்று கொண்டிருந்தார். விழிகள் இமைக்காமல் நின்று காவல் புரிந்து கொண்டிருந்தார் என்றான். சேனைகள் படகுகளில் சென்று அக்கறை சேர்ந்தன. அரச குடும்பத்தினர் தனிப்படகில் பிரயாணம் புரிந்தார்கள். குகன் கன்றை பிரிந்த காராம் பசுவை போல துயரமடைந்து அங்கு அமர்ந்திருந்த அன்னை கௌசல்யை கண்டு, இவர் யார் என்று குகன் கேட்டான். அன்பானவரே, கேட்பாய். உலகங்களை ஈன்ற பிரம்மதேவனை நாபியில் ஈன்ற பரவாசுதேவரை 12 மாதங்கள் சுமந்து பெற்று உலகமெல்லாம் தனக்கு உரியவளாக இருந்து சிறியேன் பிறந்ததால் அத்தனையும் இழந்து துர்பாக்கியவதியான அன்னை கௌசல்யா தேவி என்றார். குகன் கோசலையின் பாதமலர் வீழ்ந்து பணிந்து அழுதான். அன்னை கௌசல்யை, பரதா, குழந்தை போல் விம்மி எழுதிடும் இந்த உத்தமன் யார் என்று கேட்டாள். பரதாழ்வார், தந்தையே, அன்னையே, இவர் ராமண்ணாவிற்கு தம்பி, லக்ஷ்மண சுவாமிக்கும் சத்ருக்னனுக்கும் எனக்கும் தமையன் குகன் என்றார். அன்னை கௌசல்யை, ஐவரும் ஒற்றுமையாக பல்லாண்டு அரசு புரிந்து வாழுங்கள் என்று வாழ்த்தினார். மற்ற தாய்மார்களையும் அறிமுகம் செய்தார் பரதாழ்வார். லக்ஷ்மண சுவாமி பரதருடைய படைகளை கண்டு பிழைப்பட கருதி சீறி எழுந்தார். துன்பத்தை ஒரு உருவகமாக எழுதியதை ஒத்த பரதர் ராமபிரான் திருவடியில் பணிந்து நேர் சிந்தினார். தந்தையார் நலமா என்று வினவினார். ஸ்ரீ ராமபிரான் சத்தியத்தை நிலைநாட்டி விண்ணுலகம் சென்றார் என்று பரதாழ்வார் கூறினார். தந்தையாரை எண்ணி நெடிது புலம்பி ஸ்ரீ ராமபிரான் அழுதார். வசிஷ்டர் தேற்ற தேரி இங்குலி என்ற கிழங்கை சுட்டு பிண்டம் தந்தார். சக்கரவர்த்திக்கு பிண்டம் போட காற்படி அரிசிக்கு வழி இல்லை. இதுதான் உலக வாழ்வு. பரதாழ்வார், தமையனாரே, நீர் வந்து முடிசூட்டி ஆட்சி புரிய வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்தார். ஸ்ரீ ராமபிரான், தம்பி, 14 ஆண்டுகள் வனவாசம் புரிய வேண்டும் என்ற நியதியை கைவிடக்கூடாது. என் சொல்லை தட்டாதே. 14 ஆண்டுகள் 14 தினங்களாக கழித்து வருவேன். அரசு புரிவேன். நீ அயோத்திக்கு சென்று கடமையை செய்வாய் என்றார். தேவர்கள் அசரீரியாக ராமபிரான் வனவாசம் புரிதல் வேண்டும் என்று கூறினார்கள். பரதாழ்வார் எம்பிரானுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டு பலமுறை ஸ்ரீ ராமபிரானை தொழுது அழுது புறப்பட்டார். சைத்ர நவராத்திரி ராமாயணம் 4ஆம் நாள் பகுதி இனிதே நிறைவடைந்தது.